விக்கிரவாண்டியில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தலைமையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அங்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற திமுக நிர்வாகிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஊராட்சி, பேரூராட்சி வார்டுகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் சோளாம்பூண்டி, சோழாங்கனூர் ஊராட்சி பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் உத்தரவுப்படி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பழனி சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினருமான ஐ. செந்தில்குமார் தலைமையில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் வீதி வீதியாக சென்று தமிழக அரசின் சாதனைகளை சொல்லி வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கிய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஐ. செந்தில்குமார் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு தமிழகம் பெற்றுள்ள வளர்ச்சிகள் மற்றும் சாதனை திட்டங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று வழங்கினார். பிரச்சாரத்தின் போது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக அவைத் தலைவர் வழக்கறிஞர் காமாட்சி, மாவட்ட துணை செயலாளர் நாகராஜன், மார்கரெட் மேரி, பிலால் ஹுசேன், பொருளாளர் சத்தியமூர்த்தி, கோலியனூர் ரமேஷ், ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி, சோளாம்பூண்டி ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், தெய்வசிகாமணி, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அஸ்வின் பிரபாகரன், இளைஞரணி அமைப்பாளர் கணேசன், துணை அமைப்பாளர் மணலூர் மணிகண்டன், திண்டுக்கல் மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா, திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்றிய திமுக செயலாளர்கள் நெடுஞ்செழியன், வெள்ளிமலை, ஆத்தூர் முருகேசன், ரெட்டியார்சத்திரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணி, வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார், நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் கரிகாலபாண்டியன், திண்டுக்கல் மாவட்ட அகரம் பேரூராட்சி மன்ற தலைவர் நந்தகோபால், துணைத் தலைவர் ஜெயபால், தாடிக்கொம்பு பேரூராட்சி துணைத் தலைவர் நாகப்பன், ஆத்தூர் ஒன்றிய திமுக துணைச் செயலாளர் ஆலமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சோளாம்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவர் கற்பகவள்ளி, சோழனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன், சோளாம்பூண்டி பகுதி திமுக நிர்வாகிகள் வைத்தியநாதன், சீனிவாசன், எடப்பாளையம் நாராயணராவ் மற்றும் ஆத்தூர் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர்கள் செல்வம், அரவிந்தன், ஒன்றிய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் பாறைப்பட்டி முருகன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் ஆத்தூர் காங்கேயன், ரெட்டியார்சத்திரம் கே. புதுக்கோட்டை ரமேஷ், ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜகணேஷ், ஒன்றிய குழு உறுப்பினர் காளீஸ்வரி மலைச்சாமி, செல்வி காங்கேயன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சின்னாலப்பட்டி பேரூர் கழக பொருளாளர் முருகன், மணலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுள்ளிராஜன், பித்தாளைப்பட்டி கோபால், அரசு ஒப்பந்தக்காரர் விக்னேஷ், மாவட்ட பிரதிநிதி ஆரியநல்லூர் தங்கவேல் ஆகியோர் அமைச்சருடன் இணைந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்.